அதாவது ஒரு முழு சந்திரத்தின் பரப்பளவும் அதை நீளம் தர 8 தர எக்ஸுங்கள் 2 கழிக்க வார பெருமானம் தான் என்ன ஆகும் போது 44 சமராகி போகுது. ஆகவே நான் ஒரு இருபடி சமன்பாட்டினை உருவாக்குறதுக்குரிய செயற்பாட்டில் வீடு வரும். பாருங்க, நம்ம தரப்பட்ட தரவை நான் இப்படி கொண்டு வாங்க. என்ன சொல்றாரு, ஒரு சதுர காணியில இருந்து உருவக்குகளை மட்டும் விடரும், அதே போல அந்த சதுரத்தின் அரைவாசி பகுதியும் உள்ள இந்த பகுதி தவிர ஏனைய இந்த பகுதி வெட்டி அகற்றப்பட்ட பகுதி மாதிரி இவ்வளவு பகுதி தான் அந்த புல் வளர்க்கப்படுது. புல் வளர்க்கப்பட்டதை 44 அந்த தொடர்பை பயன்படுத்தி தான் நான் இங்கே ஒரு இருபடி சமன்பாட்டை என்ன செய்ய போறேன், உருவாக்குறேன். சரி, இப்ப பாருங்க, இதை வெட்டிட முடியுதுன்னா இதுல உண்டு, இதுல வர போகுது 4. ஆகவே எக்ஸ் தர எக்ஸ் வந்து எக்ஸ் வர்க்கம் சய 4x சமம் இதுல வர போகுது 44. ரைட், சரி பிள்ளையா பாப்போம். ஒரு இருபடி சமன்பாடு ஒன்றை உருவாக்கிட்டோம். நம்ம இந்த இடத்துல முடியல எக்ஸ் வர்க்கம் சய 4x சய 44 சமம் எதுல வர போகுது 0 வர போகுது. சரி பிள்ளையா, இப்போ பாப்போம். இப்போ இதுல நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இந்த ஒரு இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறதுக்குரிய வழிகள் 2. ஒன்று சமன்பாட்டு முறை இருக்கலாம். அடுத்தது இந்த இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறது தான் வர்க்க பூர்த்தியாக்கல் முறை ஒன்று. தெரியுமா உங்களுக்கு? படிச்சீங்களா நீங்க? அதாவது இந்த ஒரு இருபடி சமன்பாட்டுக்கு பார்த்தோம்னா, இருபடி சமன்பாட்டுக்கு எத்தனை தீர்வுகள் இருக்கும்? 2 தீர்வுகள் இருக்கும். இந்த எக்ஸ் வர்க்கம் கொண்டு வந்தா எக்ஸ் கூடிய பெருமானங்கள் எத்தனை இருக்கும்? 2 காணப்படும். அப்ப அந்த 2 தீர்வுகளை காண்றதுக்குரிய வழிதான் ஒன்று என்ன, வர்க்க பூர்த்தியாக்கல் முறை. அப்ப அந்த வர்க்க பூர்த்தியாக்கல் முறை எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். சரியா? அந்த வர்க்க பூர்த்தியாக்கல் முறையில தான் நாம இந்த எக்ஸ் என்ன செய்வோம், காணணும். எக்ஸை கண்டாதான் அந்த முழுக்காணியின் பரப்பளவு நீளம் தர அகலம் எக்ஸ் வர்க்கம் மாதிரி. அப்ப நம்ம அடுத்த கட்டமா என்ன யோசிக்கணும்னா, இந்த எக்ஸை நம்ம எப்படி காண்றது? இந்த எக்ஸை காண்றதுக்குரிய வழிதான் வர்க்க பூர்த்தியாக்கல் முறை. அப்ப அந்த எக்ஸை காண்றதுக்குரிய வழியை நம்ம வர்க்க பூர்த்தியாக்கல், வர்க்க பூர்த்தியாக்கல் எப்படி செய்யறது நான் பார்க்கணும். சரி, அதே போல பிள்ளை அந்த பாருங்க, இந்த வர்க்கமூலம் 3 சமன் 1.73 தரவு தந்திருக்கிறார். ஆகவே அந்த வர்க்கமூலம் 3ங்கிற ஒன்றுக்குள்ள என்ன செய்யணும், உருவாகணும். சரி, பாப்போம். நாம் என்ன பண்ணலாம் பாருங்க. நீங்க இன்னைக்கு வர்க்க பூர்த்தியாக்கல் முறையில நான் முதலாவது இந்த எக்ஸ் வர்க்கம் சய 4x இன்னைக்கு இந்த சய 44 அங்க எடுத்து போய் என்ன சொல்ல முதலாவது சக 44 மாற்றணும். அதாவது பொதுவாக பிள்ளையால் கேள்வி மேக்ஸ்ல பாடமாக்கப்படா அதுல விஷயங்களை தான் எடுக்கும். அதாவது அதோட கருப்பொருள் என்ன, அது ஐடியா என்ன, மேக்ஸ்ல ஐடியா தான் நமக்கு தேவை. நமக்கு பொதுவாக அந்த கேள்வியை பாடமாக்கி செய்யல. வர்க்க பூர்த்தியாக்கல் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா அந்த வர்க்க பூர்த்தியாக்கல் எப்படி செய்யுது இந்த மெத்தட் தான் நமக்கு தேவை. பாருங்க, இன்னைக்கு சய 4x முதலாவது சய அங்கால் எடுத்துட்டு போய் பிளஸ் ஆக மாற்றுறேன். சரியா? ரைட். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, வர்க்க பூர்த்தியாக்கல் முறையில இந்த எக்ஸ்ல குணகத்தை நம்ம என்ன செய்யணும், அவதானிக்கணும். இந்த எக்ஸ்ல குணகத்தை புள்ளி எழுதிக்கப்படுது 4 என்னைக்கு 4. அப்ப நம்ம இப்ப அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னா, எக்ஸ்ல குணகம் எது இருக்குமோ அதை நம்ம அரைவாசியை வர்க்கிச்சு 2 பக்கம் என்ன செய்யணும், கூட்டணும். இவரது எக்ஸ்ல குணகம் 4 இருக்கிறதால 4 அரைவாச வர்க்கிக்கணும். வர்க்கிச்சு 2 பக்கம் நம்ம என்ன செய்யணும், அதை கூட்டணும். அதாவது போல. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க, வர்க்க பூர்த்தியாக்கல் முறையில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஸ்டெப் அவதானிக்கணும். ஃபர்ஸ்ட் அடுத்தது ஒரு இன்ஜினியரிங் சகையை அங்க எடுத்து போய் சகையா மாத்திரம். இது முதலாவது ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன அவதானிக்க பார்ப்போம். எக்ஸில குணகத்தின் அரைவாசியை வர்க்கித்து 2 பக்கம் நம்ம என்ன செய்யணும், கூட்டப்படும். பாருங்க, எக்ஸ் குணகம் எடுத்த 4 இருக்கிறதால 4 2ஆல பிரிச்சோம்னா இங்க 2 வருது. ஆகவே 2 வர்க்கம் அங்கால இங்கால என்ன செய்யப்படும், கூட்டப்படும். இவரது எக்ஸ்ல குணகம் ஒரு 5 இருந்தா 5×2 என்ன செய்யணும், வர்க்கிக்கு 2 பக்கமும் கூட்டணும். அதே போல எக்ஸ்ல குணகம் ஒரு 10 நிமிஷம்னா 10 2ஆல பிரிக்க எத்தனை வருது, 5. அந்த 5 வர்க்கத்தை 2 பக்கம் என்ன செய்யணும், கூட்டணும். அதாவது மெத்தட். இப்ப பாருங்க, இப்ப எக்ஸ் வர்க்கம் சய 4x இப்ப 2 வர்க்கம் இங்கல பக்கம் ஒரு 4 கூட்டணும், அங்கல பக்கம் நம்ம என்ன செய்யணும், ஒரு 4 கூட்டணும். சரியா பிள்ளையா? இப்ப பாருங்க, இங்கல பக்கம் 4 கூட்டிட்டு இங்கல பக்கம் 4 கூட்டிட்டு இன்னைக்கு x வர்க்கம் சய 4x சக 4 என்பது x சய 2 முழுவதின் வர்க்கத்துல வரி. ஏன்டா பாருங்க, இதை பிரிச்சு பாருங்க, இந்த விடவு ஏன் x வர்க்கம் சய 4x சக 4. அப்ப இதனுடைய இருப்பு கோவையான மொழி நம்ம சொன்னால் x சய 2 முழுவதின் வர்க்கம்ங்கிறது வரும். சரியா பிள்ளையா? இப்ப பாருங்க, சமன் 44 4 பேர் வரும்போது 48. சரி, இப்பதான் அடுத்த கட்டத்துல வரப்போம். இப்ப நாம என்ன பண்ண சொன்னா பாருங்க, இதுல x சய 2 சமன் இந்த வர்க்க மங்கள பக்கம் போறோம்னு சொன்னா சக அல்லது சய
48க்கு வர்க்கம் எடுக்கணும். எப்பயுமே சமனுக்கு இங்கால இருக்கிற வர்க்கம் சமனுக்கு அங்கால போனா வர்க்கம் மூலமா மாறும். அதே டைம்ல சக ஒரு விட பெறப்படலாம் அல்லது சய ஒரு விட பெறப்படலாம். சரியா? இப்ப பாருங்க பிள்ளையார் விடத்துதான். அதுக்கு பிறகு நம்ம இந்த 48 நம்ம எப்படி இந்த செயல்பாடுகள் எழுதுற அதே போல இந்த வர்க்கமூலம் 3ங்கிறது 1.73ங்கிறது வந்து தொடர்படணும். சரியா? அப்ப இந்த 48 வர்க்கமூலம் 3ங்கிறது இங்க வரணும் முடிச்சுனா நம்ம என்ன செய்யணும், எப்படி எழுதலாம்ங்கற விஷயத்தை பார்ப்போம். நீங்க பாருங்க இதுல வந்து நீங்க பாருங்க 48 நம்ம எழுதலாம் எப்படி சொன்னா 16 தர 3 எழுதலாம். ஏன் 16 தர 3ங்க கூட அந்த வர்க்கமூலம் 3 நாம உருவாக்கும். ஏன்னா இந்த 3 எழுதணும், இந்த 3 உருவாக்கணும்னா இந்த 3 பிரிச்சு பார்க்கணும். 3 பிரிச்சு எத்தனை வர போகுது? 14 பேர். சரி, அப்ப இந்த இடத்துல அவதானி இந்த இடத்துல வழி காட்டுறேன். இங்க பாருங்க x சய 2 சக அல்லது சய 16 தர 3 3 போகும் 48. சரி, கிட்டத்தட்ட வந்துட்டு நான் ஏன் கூட அவர்கிட்ட அவதானி போனோம். ஒரு இருபடி சமன்பாடு கேட்கக்குள்ள இங்க வந்து ஒரு இருபடி சமன்பாடுல வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 5 வர்க்கமூலம் 8 ஒரு பெருமானம் ஒன்று தருவார். அந்த பெருமானத்தை இப்ப என்ன சொல்ல முடியுதுன்னா இப்ப இந்த இடத்துல அதை உருவாக்கும். இந்த இடத்துல எப்படி உருவாக்கணும்னா இந்த தாரை விடைஞ்சு வரணும். அப்பதான் நம்ம அந்த பெருமானத்தை போடலாம். அப்ப நீங்க இதுக்கு பிறகு பிள்ளையால் இந்த கேள்வியை பாடமாக்குறதுல ஒரு இருபடி சாம்பாடு கேள்வி வந்தா ஒரு தொடர்பு நீங்க தருவாங்க. அந்த தொடர்பை பயன்படுத்தி இங்கே ஒரு இருபடி சாம்பாடு நீங்க உருவாக்கணும். உருவாக்கி போட்டு அந்த இருபடி சாம்பாடு சொன்னால் 2 தீர்வுகள் இருக்கும். ஒரு இருபடி சமன்பாடுக்கு 2 தீர்வுகள் இருக்கும். அப்ப 2 தீர்வுகள் சொன்னால் 2 தீர்வு காண்பதற்குரிய முறைகள்ல ஒன்று சமன்பாடு மூலமாக தீர்க்க முறை உண்டு, இன்னொன்று வர்க்க பூர்த்தியாக உண்டு. அந்த வர்க்க பூர்த்தியாக முறையில நம்ம பார்த்துக்கிறோம். இப்ப பாருங்க ஏன் நம்ம அடுத்த ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பை பாருங்க. எப்படா ஒரு இங்க வைக்கிற சகையை அங்க எடுத்து போறோம். சகையமானது அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா புலகத்தை அவதானிச்சு அரைவாசை 2 பக்கமும் வர்க்கிச்சு கூட்டுறோம். அதுக்கு பிறகுதான் இந்த இடத்துலதான் அந்த சேடு வடிவமைக்கிறத இங்க தரப்பட்ட பெருமானத்துக்கு எப்படி கொண்டு வர அப்படின்னு சொன்னா இங்க வர்க்கமுல 3 தர இங்கக்குள்ள 3 உருவாக்கணும். அப்ப 48 இங்க இருக்குது. 48 3 இருக்கு 16 இருக்குது. அப்ப நமக்கு ஈஸியா விளங்குது 16 ஒன்று வாரத்தால இதை நம்ம வர்க்கமுலப்படுத்த மாட்டோம். வழியா இருக்கிற வரும் 4 16 வர்க்கமுலப்படுத்த எந்த வழியா இருக்கு 4. இப்ப பாருங்க x சய 2 சமன் சக அல்லது சய இந்த வர்க்கமூலம் 16க்கு வர்க்கமூலப்படுத்த முடிச்சுன்னா 4 வர்க்கமூலம் 3 வரும். இப்ப கிளியரா இல்லையா? இப்ப பாருங்க இந்த 16 வந்து இவ்வளவு விருதம்னா 16 வர்க்கமூலத்தை தனியா எடுத்து முடிச்சுன்னா 4 ஆக இவ்வளவு வெளியே வருது. அப்ப இந்த வர்க்கமூலத்தை உருவாக்கணும்ன்றது வந்து வர்க்கமூலம் கூடிய சந்திக்க இந்த 3 பெருமானம் தந்தா இது நேரடியாக வேற நம்ம என்ன செய்யலாம் வெளியே எடுக்கலாம். அதாவது 16ங்கிறது 4 வர்க்கம் வர்க்கத்துக்கு வர்க்கமூலம் என்ன முடிச்சுன்னா வர்க்கமூலம் வர்க்கம் போகும் மிச்சமா 4 வருது. இந்த நம்ம விலைக்கு வரல. இப்ப பாருங்க x சய 2 சக அல்லது சய 4 தர இப்ப உலகதா வர்க்கமூலம் 3 தனியா இருக்கு. இந்த வர்க்கமூலம் 3 1.73 பெருமானத்தை இங்க போடணும். 1.73. இப்ப பாருங்க x சய 2 சமன் சக அல்லது சய 4 1.73 வைக்கணும்னா 4 3 12க்கு 2 1 மிச்சம் 7 4 28 1 29க்கு 2 மிச்சம் 1 4 4 2 மெத்தே 6.92. பாருங்க நான் 5 பேருக்கு எழுதுற புள்ளையா 5 எழுதுற பாருங்க இங்க எழுதுறேன். இப்ப x சய 2 சமன் சகவோ சயார்த்த 92. இப்ப இங்க எழுதுறேன். இந்த விடையை நான் இப்படி எழுதுறேன் பாருங்க. இறுதி விடையை நான் இங்க எழுதி காட்டுறேன் பாருங்க. x சய 2 சமன் சக அல்லது சய 6.92 x சமன் இந்த சய 2 அங்கால போற வர போதும் 2 சகவோ சய 6.92. அப்ப பாருங்க இது 2 விட வர போகுது. சகைக்கு ஒரு விட வரும் சயக்கு ஒரு விட. அப்ப நான் விடத்தை நான் சக விட எழுதுறேன்டா x சமன் 2 சக 6.92. ஆகவே x சமன் ஒரு விட வரவே 8.92 விட வர போகுது. அடுத்து பாருங்க சய எடுத்துச்சுன்னா x சமன் 2 சய 6.92 x சமன் சய 4.92. இந்த விட பொருத்தமா சய வேற என்ன நீளம் பெற முடியாது. இப்ப பாருங்க முடியாது. இங்க கவனிங்க. இப்ப பாருங்க இங்க கவனிங்க. இப்ப 8.92 அப்படின்னு சொன்னதுதான் இதனுடைய நீளமாக இருக்கும். அப்ப பாருங்க அன்னளவா நம்ம எடுக்கக்குள்ள இது 8.9 அப்படின்னு எடுக்கலாம். முதலாம் தசமத்தை எடுக்கக்குள்ள 8.92ங்கிறத 8.9 எடுக்கலாம். இப்ப பாருங்க பிள்ளையார் இப்ப நம்ம x கணிக்கிறோம். அதாவது நம்ம ஸ்டார்ட்ல சொல்றோம் பாருங்க. அதாவது x வர்க்கம் சய 4x சய 44 சமன் 0ங்கிற இருபடி சமன்பாட்டுக்கு 2 தீர்வுகள் இருக்குது. அந்த 2 தீர்வுகளை நான் வர்க்க பூர்த்தியாக்க முறையில செய்யறேன். வர்க்க பூர்த்தியாக்க முறையில செஞ்சு அதனுடைய ஒரு பக்க நீளத்தை நான் சகையில தான் விட வரும் சய வராது. ஆகவே நான் என்ன எடுத்துக்கிறேன் x சமன் 8.92 வருது. ஆகவே ஒரு பக்க நீளம் எவ்வளவு வருது அன்னளவாக 8.9. அதாவது அன்னளவாக x
சமன் ஒரு பக்க நீளம் 8.9 சென்டிமீட்டராக இருக்கும். சரியா பிள்ளையா?